இடைத்தேர்தல் நடக்கவுள்ள ஏற்காடு தொகுதியில் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி அரசியல் கட்சியினர் முன்னிலையில் நடந்தது. ஏற்காடு தொகுதியின் எம்எல்ஏ பெருமாள் கடந்த ஜூலை மாதம் மாரடைப்பால் காலமானார். இதைத் தொடர்ந்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. விரைவில் அந்த தொகுதியில் தேர்தல் நடைபெற இருப்பதால் அதற்கான பணிகளும் துவங்கியுள்ளன. வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களிலிருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொண்டுவரப்பட்ட ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் சேலம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. அந்த இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி செவ்வாய்க்கிழமையன்று நடந்தது. பெல் நிறுவன பொறியாளர்களை கொண்டு அதிகாரிகள், அரசியல் கட்சியினர் முன்னிலையில் இந்த பணி துவங்கியது. 83 ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் 290 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளுக்கு இடைத்தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த இடைத்தேர்தலில் பயன்படுத்துவதற்காக 1000 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 400 வாக்குப்பதிவு கண்ட்ரோல் யூனிட் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் தற்பொழுது சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்கென பெங்களூர் பெல் நிறுவனத்தை சேர்ந்த 4 பொறியாளர்களும் வருவாய்த்துறை சேர்ந்த அலுவலர்களும் இந்த அரசியல் கட்சி பிரமுகர்களின் முன்னிலையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மின்னணு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி தொடர்ந்து 3 நாட்கள் நடக்கிறது. இதைத் தொடர்ந்து ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட உள்ளன.